ஐவிஎஃப் ப்ரெக்னன்சி வந்து ஒரு பிக் அட்வான்டேஜ். ப்ரெக்னெண்ட்டாக இல்ல முடியாது அப்படிங்கிற காலகட்டத்தை மாறி, இப்போ நம்ம அட்வான்ஸஸில் வந்து ஐவிஎஃப் பண்ணி ப்ரெக்னென்ட் ஆகிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் என்னென்னா, எல்லா ஐவிஎஃப் ப்ரெக்னன்சிஸும் நார்மல்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் கரு உருவாக முடியாமல் தான் நம்ம ஆர்ட்டிஃபிஷியலாக பண்ணி கரு உருவாகுறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த ஐவிஎஃப் ப்ரெக்னன்சி முக்கால்வாசி வந்து வயது முதிர்ந்தவர்களாக இருக்கலாங்க. 35 வயசு, 40 வயசு அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறத தவிர நம்ம நிறைய ஹார்மோன்ஸ் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் லேட்டாக ப்ரெக்னென்ட் ஆனாங்கன்றதுனாலயே அவங்க மொபிலிட்டி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறதுனா ஐவிஎஃப் ப்ரெக்னென்ட் மதர்ஸ்க்கு சாதாரணமாக இருக்கிற ரிஸ்க்கோட டபுள் த டைம் ரிஸ்க் என்னென்னா ட்வின்ஸாக இருக்கலாம், இல்லைனா பிபி வரலாம், சுகர் வரலாம், ஏஜ் ரிலேட்டட் டிஸார்டர் வயசு ஜாஸ்தியாகி அதுக்கப்புறம் இருக்கிறதுனால இது வரலாம். அதுக்கப்புறம் குறை மாத பிரசவம் ஆகலாம். அதுக்கப்புறம் அந்த குழந்தைய கவனிக்கிறது கஷ்டமாக இருக்கலாம். அதுக்கப்புறம் ப்ளீடிங் ஜாஸ்தியாகலாம். அதனால் ஐவிஎஃப் ப்ரெக்னன்சினாலே ஒரு ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சி.